நியூ இயர் அன்னைக்கு பிரதோஷம் வந்ததுனால ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நான் போயிருந்தப்போ அபிஷேகம் என்ன ஆரம்பிக்காதனால வெளி சுற்றி வரலான்னு வந்தப்போ இந்த மாதிரி பூவெல்லாம் கோத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் வருது இல்லையா, அதனால் பேட்சாக வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு வந்து கோத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு இப்போ இன்றைக்கி நியூ இயரு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நல்லாவே கூட்டம் இருந்துச்சு கோயிலில். ஸோ இப்போ நம்ம அந்த பிரகாரத்துக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம், அதாவது கிட்டவே நெருங்க முடியாதபடி. எனிவே பிரதோஷத்தன்னைக்கு அங்கே கோயிலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயாச்சு. ஸோ இதுதான் வந்து நடராஜர் சந்நிதி. ஸோ அதுக்காக எல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க, கொடி மரத்தில் கொடி கட்டியிருந்தாங்க. ஸோ எல்லாம் மக்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் உட்காந்துருந்தாங்க. தூண் வந்து மறைச்சதுனால என்னால் சரியாக ஃபுல்லாக பார்க்க முடியல. நந்தியோட முகமும் அந்த பக்கம் வால் பகுதியும் தான் தெரிஞ்சுது. ஸோ அபிஷேகத்துக்கு வந்து பாக்கெட் பால் நிறைய பேர் பாக்கெட் தயிர் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால அதெல்லாம் பிரித்து அந்த பெரிய பெரிய அண்டாவில் ஊற்றி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பால் அபிஷேகம் பண்ணுறப்ப தான் நான் எடுத்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நந்தியோட முகம் லேசாக தெரியும் பாருங்கள், முன்னாடி பகுதி. அதே மாதிரி பின்னாடி பகுதியும் தெரியும். ஸோ நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அலங்காரமும் பார்த்துட்டு பூஜையும் பார்த்துட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்தாச்சு.